நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான டாக்டர் தம்பதிகளான டாக்டர் பாலுவுக்கும் டாக்டர் உமாவுக்கும் கல்யாணமாகி இன்னியோட 10 வருஷம் ஆகுது. So I would like to welcome Dr. Balu and Dr. Uma to the stage with their children. ரொம்பவே பெக்யூலரான இன்னும் ஸ்பெஷலான விஷயம் கூட இந்த தம்பதி கிட்ட இருக்கு. பாலுவும் உமாவும் இன்னும் சட்டப்படி கல்யாணம் கூட பண்ணிக்கல. அதனாலதான் த மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்னு கூட இவங்களை நம்ம பாராட்டலாம். என்னமோ பெரிய புரட்சி பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் நிஜமா கல்யாணமே பண்ணிருக்க கூடாது சார். ஏன் அப்படி சொல்ற? பெரிய வசதியான வீட்டு பொண்ணு டாக்டர் உமா. பாலு சாருக்கு வெறும் கலரும் ஹைட்டும் தான் இருக்கு. சொல்லிக்கிற மாதிரி காசு பணம் கூட எதுவும் இல்ல. அப்படி பார்த்தா அதுவும் ஒரு வகையில புரட்சி தானே ராஜீவ். நீ 100 ரூபாய்க்கு ஊத்து. ராஜு, யார் அந்த தரித்திரம் பிடிச்சவங்க? பாலு சாரோட வீட்டாளுங்க தான். சூப்பர், பிரமாதம். வீட்டுல ஒரு விசேஷம்னா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் இல்லைன்னு யார் சொன்னா? சந்தோஷத்தால மனசு நிறைஞ்சிருக்கு. அப்பா அங்க பாருங்க பாட்டி. அம்மா பசங்கள பாத்து. பாட்டி அட, நீங்க எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சுப்பா. அம்மா குட்டி எங்களை பார்க்கலையா? இல்ல பாட்டி, நாங்க எங்க கேக் கட் பண்ணிட்டு இருந்தோமா, அதான். நீயும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணியா? கட் பண்ணது மட்டும் இல்ல, கேக்கையும் சாப்பிட்டேன். நீ ஆள் பெரிய கில்லாடியா இருப்ப போல இருக்க. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இந்த மாமாவை ஞாபகம் இருக்கா? ஆமா, சுதாகர் தானே. கெட்டிக்கார பொண்ணு. நான் தான் உங்களை முன்னாடியே வர சொல்லியிருந்தேன்ல, ஏன் லேட்டா வந்தீங்க? இவங்க விஷயம் தான் உங்களுக்கு தெரியும்ல மச்சான். உங்க கல்யாண நாளைக்கு மேக்கப் பண்ணி ரெடி ஆகி வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பஸ் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. நான் உங்களை ஒரு டாக்ஸி பிடிச்சு வாங்கன்னு தானே சொல்லியிருந்தேன். அத நானும் சொன்ன மச்சான், இவ தான் ஒத்துக்கவே இல்ல. சரி டாக்டர், நாங்க கிளம்புறோங்க. நீயும் வரியா? நாம போய் சாப்பிடலாம். இல்ல, நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறோம். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட போறோம், அப்படிதானே? நாம போய் சாப்பிடலாம். என்ன அம்மாடி, இதை வாங்கிக்கோமா. என் சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பரிசுதாம்மா.
இது ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்ல. கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அத்தை. இன்விடேஷன் கார்டில் குறிப்பா அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். கிஃப்ட் எதுவும் வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அம்மாவை கார்டு கொடுத்து இன்வைட் பண்ணாமா என்ன? நீங்க அப்படி கூப்பிட்டது எனக்கு எப்படி தெரியும்? சாரி அத்தை, வேண்டான்னு சொன்னதுனால மத்த கெஸ்ட் யாரும் எந்த கிஃப்டும் கொண்டு வரல. நான் இதை இப்ப வாங்கினேன்னா அவங்க எல்லாரும் இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும்ல. மத்தவங்கள பத்தி அவ்வளவு கவலைப்படுறியா நீ? ஆனா எங்க அம்மாவை அவமானப்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன இருந்தாலும் மாமியார் தானே, அவமானப்பட்டா கெட்டா போயிடும் நினைக்கிறியா? இல்லாத உன்னை கற்பனை பண்றதுல நீங்க பெரிய கெட்டிக்காரின்னு தெரியும். இங்க யாராவது gift கொடுத்தத பாத்தீங்களா? இந்த விஷயத்துல அவமானப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா, அந்த கிஃப்ட்டை கொடுங்க. அதை கொடுங்கம்மா. உங்களை விட பெரிய கெஸ்ட் இங்க யாருமே இல்லை. உனக்கெல்லாம் கண்ணு இல்லையாடா? எங்கடா பார்த்து சார் நடக்குது? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீங்க தான் என் மேல வந்து இடிச்சீங்க. அதுவும் இல்லாம என் கூட சண்டைக்கா வரீங்க. பிரச்சனை எதுவும் வேண்டாம் சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். உன் மனசுல என்ன பெரிய இவன் அனுப்படா? நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன். சரக்கு அடிச்சா கண்டதெல்லாம் பேசுவேன் நீ. விடுங்க சார். என்னாச்சு மச்சான்? என்ன பிரச்சனை? இங்க பாருங்க மச்சான், இந்த ஆளு வந்து தட்டி விட்டுட்டான். ஐயோ சார், சார் இவன மாதிரி லூசு பையலாம் எவன்டா இன்வைட் பண்ணாத? சார் சார் ப்ளீஸ், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கலாம் சார். என்ன பேச தீர்த்துக்கலாம். முதல்ல என்ன வெளியே போக சொல்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான். அது அந்த ஆள் போய் சொல்றான்மா. ஃபுல்லா குடிச்சிருக்கான். என்ன பேசணும்னு தெரியாம பேசுறான். நான் ஃபுல்லா குடிச்சிட்டு பேசுறேன்னு சொல்றது நீ யாரா? இவர் யாருன்னு தெரியுமா? மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. பெரிய ஆளுங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. சாரி சார், ஐ அம் ரியலி சாரி. நீ ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ தானம்மா. இங்க இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இவனை மாதிரி தேர்ட் கிளாஸ் பீப்புள்லாம் எதுக்கு கூப்பிட்டு உன் இமேஜ் டேமேஜ் பண்ணிக்கவா? இல்லை எங்களை மாதிரி அவங்களை அவமானப்படுத்தவா? நான் ஒன்றும் அவங்களை இன்வைட் பண்ணல சார். ஓஹோ, அப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அழையா விருந்தாளியா வந்து மூக்கம் விட்டு திருட்டு போட வந்திருக்கானா? கல்ச்சர்லெஸ் ஃபெலோஸ். கொஞ்சம் சொல்லி புரியவை அவருக்கு. என்னங்க சார், அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க. நம்ம அந்த பக்கம் போயிடலாம் சார். எங்க? அந்த பக்கம் போகலாம் சார். வாங்க சீக்கிரம் போங்க. ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன்டா. பார்த்து சார். அந்த ஆள் கிட்ட சொன்னதுக்கு என்னடி அர்த்தம்? நாங்கெல்லாம் அழையா விருந்தாளியா வந்திருக்கோமா? நான் யாரையும் இன்வைட் பண்ணலன்னு தானே சொன்னேன். இன்வைட் பண்ணனா? நீ இன்வைட் பண்ணலதா? எங்களை பார்த்தாலே உனக்கு தான் பிடிக்காதே. ஆனா உன் புருஷன் தான் இன்வைட் பண்ணா. இங்க தானே நிக்கிறான், கேட்டுக்கோ. நீங்க எதுக்குங்க கவலைப்படுறீங்க? இவன் இப்ப அவமானப்படுத்துறது சொந்த புருஷனை தான். இவனுக்கு எந்த வேல்யூ இல்லைன்னு ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறால. நீ வாமா, நமக்கு இங்க என்ன மரியாதைன்னு தெரிஞ்சு போச்சுல. வா நம்ம கிளம்பலாம். அக்கா வேண்டாடா, அப்படி கூப்பிடாத. எங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு இருக்கா. அவளை இழுத்து ஒரு அரை அறையத்துக்கு உன்னால முடியல. நான் கிளம்புறேன்ப்பா. இல்லைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா? பரவாயில்லப்பா, உங்களை எல்லாம் பார்த்துட்டு அது போதும். பாட்டி கிளம்புற செல்லம். அம்முக்குட்டியோட பிறந்த நாள் அன்னைக்கு பாட்டி வரேன். இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? எவ்வளவு நேரமா பெல் அடிக்கிறது? ஸ்விட்ச்ல இருந்து கை எடுக்காம அழுத்துக்கிட்டே இருந்ததுக்கு நான் என்ன பண்றது? சமையல் பண்ணும்போது பாதியில விட்டுட்டு ஓடி வர முடியுமா? சமையல் பண்றாளா? பெரிய சமையல். அக்கா, என்ன என்ன ஆச்சு? ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துச்சுல? ஃபங்க்ஷனா? பெரிய ஃபங்க்ஷன். மண்ணா கட்டி. வாங்கடா செல்லம்.
இவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடு. வாங்க. உனக்கு இப்ப என்னதாண்டி பிரச்சனை? நீ பேசுறது பண்றது எல்லாமே மத்தவங்களை பழி வாங்குற மாதிரியே இருக்கு. ஏதாவது பதில் சொல்லி தொலை. பாலு ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஒரு விஷயத்தை நான் கிளியரா சொல்லிடுறேன். உன் வீட்ல உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் ஒண்ணு இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணல. 10 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகவும் இல்ல. பின்ன அப்புறம் எதுக்காக நடத்தின? எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு. எல்லாரையும் தோக்கடிக்கணும்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு உன் கூட ஓடி வந்துட்டேன்ல. நான் தோத்து போயிட்டது மத்தவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக நான் போட்ட வெறும் நாடகம் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன். ஒரு இடத்துலயாவது ஜெயிச்சாதானே நானும் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். ஓ, அப்ப அதுக்காக எங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்க, அப்படிதானே? பிரமாதம், நல்லா இருக்கு. யார முட்டாளாக்குனதா சொல்ற? உண்மையிலேயே முட்டாளானது நான் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். இல்லனா உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க மாட்டேன்ல. எனக்காகவா? எனக்காக எதை தூக்கி எறிஞ்சதா சொல்ற? என் வீட்டு ஆளுங்கள, சொந்த பந்தங்கள. உன்னோட வீட்டுக்காரங்களை ஒண்ணு நீ தூக்கி எறியல, அவங்க தான் ஒன்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அன்னைக்கு பெருந்தன்மை என் வீட்டு ஆளுங்க ஒன்ன ஏத்துக்கிட்டாங்களா, அதான் அவங்க செஞ்ச தப்பு. யார் ஏத்துக்கிட்டாங்க? அவங்கெல்லாம் மனசார எந்த காலத்திலயும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டது, தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைச்சது என்ன இல்ல. அவ யாருன்னு என் வாயால சொல்லணுமா? அன்னைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் நான் அவங்க வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன். திரும்ப திரும்ப என் பின்னாடி வந்து பாசத்தை கொட்டுற மாதிரி அவங்க ஒண்ணும் நடிக்க வேண்டாம். நம்ம 2 பேருக்கும் இவ்ளோ பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்குன்னா காரணம் உங்க வீட்டு ஆளுங்க தான். அதை எந்த காலத்திலயும் நான் மறக்க மாட்டேன். அது எல்லாமே வெறும் உன்னோட கற்பனை தானே. எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை நீ தான் பெருசாக்கிக்கிட்டு இருக்க. இதால நமக்கு நிம்மதியே இல்லாம போகுது. தனித்தனியா 2 ரூம்ல படுத்து தூங்குறோன்னா அதுக்கு காரணமும் இதுதான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நான் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு தான் எல்லாரும் இருக்காங்கல்ல, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு அது போதும். சரி, நான் இனி எதுவுமே சொல்லல. உன்னை காதலிச்சதுக்கான தண்டனையா நினைச்சு நான் இதை அனுபவிச்சுக்கிறேன். அப்புறம் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, உன்னால ஏற்படுற பிரச்சனையினால அதிகமா பாதிக்கப்பட போறது நம்ம பசங்க தான். அதுக்கான தண்டனையை நிச்சயம் ஒரு நாள் அனுபவிப்பேன். இன்னைக்கு இல்ல நாளைக்குனாலும் நீ கடவுள்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். அதை எப்பவும் மறந்துடாத. குட் நைட் பா. குட் நைட். ஓகே, நாம தூங்கலாமா? ரெண்டு பேரும் சந்தோஷமா ரெடி ஆயிட்டு போறத பார்த்து எல்லாம் சரியாயிடுச்சு நான் நினைச்சேன். என்னத்த சொல்ல, ஒருத்தர் மேல இருந்தா ஒருத்தவங்க கீழே இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்குறியா? இல்ல. விளையாட போகலையா? நான் போகல. சரி, நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லு. தெரியலையே. இதுதான் நான் சொன்ன gift, பார்பி டால். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏய், பிரேக் டைம்ல நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஸ்நாக்ஸ் ஒன்னும் எடுத்துட்டு வரலையா? நான் கொண்டு வர மறந்துட்டேன் மிஸ். மாளவிகா ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னாதான். நீ அந்த டாலை மறைச்சு வச்சுக்கோ. கிளாஸ்ல டால் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு மிஸ் சொல்லியிருக்காங்கல்ல. சரிதான்.
ஏய் பாப்பா, பாப்பா எங்க போற? ஓடாத, நில்லு பாப்பா. ஹலோ, நான்சி, இப்ப என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? டோன்ட் வரி பாலு, ஷீ இஸ் ஆல் ரைட். நீங்களே ஆண்டி கிட்ட சொல்லிடுங்க, நான் இங்கிருந்து கிளம்பும் போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். செல்லோ, உமா, என்னாச்சு? நத்திங் டு வரி. நான் தான் ஃபோன்ல சொன்னேன்ல, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. செல்லோ. உமா சிஸ்டர், கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்கும், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, அது சரியாயிடும். உமா என்ன பாருடா, அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. என்ன நான்சி, வேற ஏதாவது ப்ராப்ளமா? உமா, நீ உள்ள வரும்போது வெளியே காரிடோர்ல நிக்கிற ஒரு ஆளை பாத்தியா? தாடி வச்சிருந்த ஒருத்தர். இல்லையே, நான் யாரையும் பார்க்கல. அந்த அழுத உன் பொண்ணை கொண்டு வந்து சேர்த்தாரு. அது வேற யாரும் இல்ல, தீபன். சந்தேகமே இல்ல, அது அவனே தான். நீ வெளியே போகும்போது அவனை ஃபேஸ் பண்ற நிலைமை வரும். நீ ப்ரிப்பேரா இருக்கணும்னு தான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்றேன். டாக்டர், இவர்தான் உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தாரு. இவர்தான் குழந்தையோட அப்பா, இங்க டாக்டரா இருக்காரு. ஹலோ, ஐ எம் டாக்டர் பாலகோபால். மை செல்ஃப் தீபன். என்ன பண்றீங்க? பல விஷயம் பண்றேன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பிசினஸ். ஓ, உமா, இவர்தான் நம்ம பொண்ணு இங்க சேர்த்தது. இவங்க தான் என்னோட ஒய்ஃப், டாக்டர் உமா. சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா ஒர்க் பண்றாங்க. எங்க ரெண்டு பேரையும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மிஸ்டர் பாலகோபாலன். எனக்கு உமாவை ஏற்கனவே தெரியும். வேர்ல்டு ஃபேமஸ் கிளாசிக்கல் டான்சர் மகேஸ்வரி தேவநாராயணனோட ஒரே பொண்ணு உமா. இல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டருக்கு உமாவை எத்தனை வருஷமா தெரியும்? மிஞ்சி போனா 10 இல்ல 12 வருஷம் இருக்குமா, அவ்வளவுதானே. அதுக்கு முன்னாடியில இருந்து எங்களுக்குள்ள பழக்கம் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, என்னை தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உமா உங்களுக்கு மனைவியா வந்திருக்கா. இவளை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஓடி போனது ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு ராத்திரி நீங்க இவளை கூட்டிட்டு ஓடி போகாம இருந்திருந்தா மறுநாள்ல இருந்து எனக்கு பொண்டாட்டியா இருந்திருப்பா.
இதோ நிற்கிறாள் இந்த டாக்டர் உமா மகேஸ்வரி. எனிவே நைஸ் டு மீட் யூ டாக்டர். அங்கிள், ஹே, உன் அம்மா கால் பண்ணி சொன்னதும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். உனக்கு எதுவும் ஆகல? ஐயோ, எனக்கு ஒன்றும் ஆகல அங்கிள். ஆண்டி எங்க? மகி உள்ளதான் இருக்கா. ஆண்டி, ஓ, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுப்பா? சாய்நகர் ஜங்ஷன்ல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் ஒரு சின்ன குழந்தை திடீர்னு என் கார் முன்னாடி வந்துட்டா. சடன் பிரேக் போட்டதுனால அந்த குழந்தை தப்பிச்சதுன்னு சொல்லலாம். ஐயோ ஈஸ்வரா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல. அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல. ரோட்ல விழுந்ததால லேசா நெத்தில அடிபட்டிருக்க. பேரண்ட்ஸ் யாரும் கூட இல்லையா? குழந்தைங்களை இப்படி தனியா ரோட்ல விடுறவங்கள தான் சொல்லணும். இப்ப பிரச்சனை அது இல்ல. அந்த குழந்தை யாருன்னு தெரியுமா ஆண்டி? நம்ம உமாவோட பொண்ணுதான். அம்மு குட்டியா? முதல்ல எனக்கும் சரியா தெரியல. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. உமாவையும் பாலகோபாலனையும் அங்க பார்த்தேன். பேசிட்டு தான் வந்திருக்கேன். நம்மளும் ஒரு 8 போய் பார்த்துட்டு தரலாமா மகி? இல்லை, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம்ல. எத்தனை வருஷம் ஆச்சு. இனிமேலாவது பகை வைராக்கியம் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருக்க முடிஞ்சா அது நல்லது தானே? உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்க வர வச்சு இந்த வீட்டில் அவங்கள குடி வைக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? அப்ப தாராளமா பண்ணுங்க. எந்த விஷயத்துக்கும் நான் தடையா இருக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், அதெல்லாம் பார்க்க இந்த மகேஸ்வரி உயிரோடு இருக்க மாட்டா. மகி, நான் சொல்றது சத்தியம். ஒரு துளி விஷத்தாலேயோ ஒரு முழம் கைத்தாலேயோ என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்குவேன். நீ அப்படியெல்லாம் பிடிவாதம் பிடிக்காத. அவன் நம்ம பொண்ணு தானே, அவளை மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. மன்னிக்கிற அளவுக்கு ஒரு தப்பா அவ செஞ்சிருக்கா? அவ எங்கிட்டையும் இதோ இவனுக்கும் செஞ்ச துரோகத்துக்கு இவன் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டா சொல்லுங்க? அழகில்லையா, இல்ல படிப்பு தான் இல்லையா? அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குற அளவுக்கு வசதி தான் இல்லையா? எல்லா வகையிலையும் பொருத்தமான இவனை அவளுக்காக தேடி நம்ம கண்டுபிடிச்சதும் அவ ஓடி போனது யார் கூட? ஒரு வேலைக்காரி மகன் கூட. இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடிய தகுதி அவளுக்கு இருக்கா? என்னதான் இருந்தாலும் பாலு ஒரு டாக்டர் தானே. டாக்டர் யாரோ போட்ட பிச்சை காசுனால சொந்தமாகின MBBS டிகிரி கையில இருந்துச்சுன்னா பெரிய ஆள் ஆயிடுவானா? எவ்வளவு பெரிய அவமானத்தை நம்ம சந்திச்சோன்னு நீங்க மறந்துடாதீங்க. அது வரைக்கும் நம்ம கிட்ட மதிப்போடையும் மரியாதையோடையும் பார்த்துக்கிட்டு இருந்தவ முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வந்துருச்சுல்ல. அந்த வெக்கக்கேடாலதான் நான் என்னோட கலையுலக வாழ்க்கையை கூட நிறுத்தி வச்சுட்டேன். அந்த வேதனையை நான் மறக்கணும்னா என்னோட உடம்பு எரிஞ்சு நான் சாம்பல் ஆகணும். மகி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய மனசு பண்ணி அவங்கள ஏத்துக்க நினைச்சா அப்புறம் உயிரோட என்ன பார்க்கவே முடியாது. நான் மனசால வணங்குற கலைத்தாயின் மேல சத்தியமா சொல்றேன். அங்கிள் மனசை காயப்படுத்திட்டீங்க போல இருக்க. நீங்க இவ்வளவு கோவமா பேசியிருக்க கூடாது. சொல்ல வேண்டிய விஷயத்தை எதையும் நான் சொல்லல.
உனக்கு தெரியுமா, கடந்த 10 வருஷ காலமா கொதிச்சு கொந்தளிக்கிற எரிமலையா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பகையோட நெருப்பு, அதை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. நான் எதிரியா பாக்குறது உமாவை இல்ல, அவனை தான். என் பொண்ணை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு கொண்டு போன டாக்டர் பாலகோபாலனை தான். ஏய், உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? மானங்கட்டவளே. நீங்க என்ன தடுக்காதீங்க. இன்னைக்கு இவ கல்யாணத்துக்கு எத்தனை பேர் இன்வைட் பண்ணிருக்கோம். நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சு. அவங்க அத்தனை பேர் முன்னாடியும் மகளை ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஒரு முட்டாள் ஆயிட்ட இல்லனா, அப்படி என்ன இவளுக்கு நம்ம ஒரு குறை வச்சோம். இப்படிப்பட்ட அவமானத்தை நமக்கு கொண்டு வந்துட்டு அவ செலக்ட் பண்ண பையன் யாருன்னு தெரியுதா? ஒரு வேலைக்காரியோட பையனை செலக்ட் பண்ணிருக்கா. எனக்கு பாலுவை பிடிச்சிருக்கு. யார் எதிர்த்தாலும் சரி, நான் பாலுவோட தான் வாழ்வேன். நான் விட மாட்டேன்டி. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சார் ப்ளீஸ், நான் ஒரு மேஜரான பொண்ணு சார். எனக்கு விருப்பமானவர் கூட வாழ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மேஜரான 2 பேர் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சட்டத்தாலே எதிர்க்க முடியாது. நாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நீங்க ஜீப்ல ஏறுங்க. ஏய், இத்தனை வருஷமா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த எங்களை விட இன்னைக்கு இவன் ஒசத்தியா போயிட்டான்ல. இவனுக்காக நீ பெத்த அம்மாவையும் அப்பாவையும் தூக்கி எறிஞ்சிட்டல. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இல்ல, நீ இப்ப செஞ்ச இந்த துரோகத்துக்கு ஒரு நாளும் உன்னை மன்னிக்க மாட்டேன். இவனை கல்யாணம் பண்ணதானே நீ எங்களை ஏமாத்தின. என் நெஞ்சில கை வச்சு சொல்றேன்டி, இவன் கட்டுற தாலி உனக்கு நிலைக்காதடி. அம்மா, நீ கதறி கதறி அழறத நான் பாப்பேன்டி. சுமங்கலி ஆகணும்னு வாழப்போன ஒரு பொண்ணு அப்படி சாப விடுறதுக்கு எந்த தாயாலையும் முடியாது. ஆனா நான் அப்படி செஞ்சேன். அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? உன்னோட அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. என்னோட பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த ஜென்மத்துல உன்னை மட்டும்தான் என்னால எனக்கு மருமகனா பார்க்க முடியும். ஆண்டி, தேவையில்லாம எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க. இல்லன்னா இப்ப நீ சொல்லு, உன்னால உமாவை மறக்க முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தானே இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்காம இருக்க. உமா உன்னை தேடி திரும்ப வந்தாகணும். என்னைக்கும் அவளோட புருஷனோட இடத்துல நான் உன்னை பார்க்கணும். அதுதான் தீபு என்னோட ஒரே லட்சியம். அப்போ உனக்கு நெய் சோறு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. எனக்கு இப்ப பசிக்கல. அது சரி, நீ இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். ஒழுங்கா அதை எடுத்து சாப்பிடு. நேரத்துக்கு சாப்பிடலனா நல்லா 4 சாத்து சாத்துன்னு உன் அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. மீனும் என்ன அடிப்பீங்களா? அடிக்க வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். சாப்பிடு. அம்முக்குட்டி ஏன் இன்னும் வரல? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாதானே வர முடியும். அவளும் வரட்டும், நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம். பாரு, சும்மா டென்ஷன் பண்ணாத. அப்போ சாப்பிடு. இல்லனா நான் கட்டாயப்படுத்தி உனக்கு ஊட்டி விட்டுருவேன். சாப்பிடு. அவங்க வந்துட்டாங்க. அப்போ அம்முக்குட்டி, அப்போனா ஐயோ கை உடைஞ்சிருச்சா? கையெல்லாம் ஒன்றும் உடையலடா, சின்னதா கீரல் விழுந்திருக்கு. அப்படிதானம்மா? அப்ப ஏன் பேண்டேஜ் போட்டு இருக்காங்க? எல்லாம் சொல்றேன்டா, முதல்ல உள்ள போலாம் வா. அம்மு செல்லும், இப்ப எப்படி இருக்கு? ஆமா, அவன் சாப்பிட்டானா? எங்கக்கா எடுத்து வச்சோனே நீங்க வந்துட்டீங்க. ஏன் சாப்பிடல? இப்ப கூட வலிக்குதா? கொஞ்சம்.
நீ எதுக்காக தனியா ரோட்ல ஓடி போன? அங்கெல்லாம் போக கூடாதுன்னு தெரியாதா? நான் பார்பி டால் எடுக்க தான் போனேன். அதுக்குள்ள பஸ் கிளம்பிருச்சு. பார்பியா? ஆமா, ஸ்ரீதல் தந்தது. அது இப்ப எங்க இருக்கு? தெரியல. அப்புறம் அதை நான் பார்க்கவே இல்லை. ஷோ. அப்பா அப்பா, இவளோட பார்பி டால் எங்க? அது அங்கெங்கேயாவது இருக்கும். அம்மோ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் ரூம்லயே படுக்க வச்சிருக்கலாம்ல. ராத்திரி அவளுக்கு வலி அதிகமாயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்க. நீங்க தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் எது நடந்தாலுமே உங்களுக்கு தெரியாது. தூக்கத்துல உங்க கை அவன் மேல பட்டுருச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு பெயின் இருக்கதான் செய்யும். அவளை நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, அந்த அங்கிள் போயிட்டாரா? எந்த அங்கிள்? நான் விழுந்ததும் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்கல்ல, அந்த அங்கிள். அந்த அங்கிள் அப்பவே கிளம்பிட்டாரு. ஐயோ, என்னால அவரை பார்க்க முடியாம போச்சே. இல்ல, நீ எதுக்கு அவரை பார்க்கணுங்கிற? தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. அப்படிதான் மிஸ் கத்து கொடுத்துருக்காங்க. நான் தீபனை பத்தி பசங்க கிட்ட சொன்னது உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அவன் என்ன பெரிய மகானா? என்ன பாலு இது? அவன் சொன்ன எல்லாத்தையும் இப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி. இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதால அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்படி நினைச்சுக்க வேண்டியதானே? அதுதான் பிரச்சனையே. 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னமும் அவன் அந்த கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருக்கானா, அது அவ்வளவு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. பாலு, நீங்க தேவையில்லாம எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தீபன் யாரு? என்னோட தூரத்து சொந்த அவன். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனப்ப நம்ம பொண்ணை அவன் காப்பாத்திருக்கான். அதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. எதை எப்போ செய்யணும்னு உனக்கே தெரியும்ல. ஆனா ஒண்ணு, அவன் என்ன சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நீ திரும்பவும் அவனை பார்க்கறதோ பேசுறதோ வேண்டான்னு எனக்கு தோணுது. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மீனு, மீனு, இங்க பாரு. நேத்து கொண்டு போன சாப்பாட அப்போ அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்கான். குழந்தைங்க வந்தோடனே நீ இதையெல்லாம் எடுத்து செக் பண்ண வேண்டாமா? கிளீன் பண்ணாம கொண்டு வந்தாங்கன்னா பேக் எல்லாம் ஒரே ஸ்மெல்லா இருக்கும். ஐயோ, வேலை பிஸில நான் அதை மறந்துட்டேன்க்கா. அப்பா. அம்மாடி, நீ எந்திரிச்சிட்டியாமா? ஆமாப்பா. என்னப்பா காலையிலேயே கால் பண்ணிருக்கீங்க? நான் இங்க அம்மன் கோயில் வரைக்கும் வந்திருக்கேம்மா, ஒரு அர்ச்சனை பண்றதுக்காக. யாருக்கு அர்ச்சனை? இல்ல ஏதாவது சத்ரு சம்ஹார பூஜையா? சத்ரு சம்ஹார பூஜையா? எனக்கு எதிரா அம்மா அப்படியெல்லாம் கூட செய்வாங்கல்ல. நான் தானே இப்ப அம்மாக்கு பெரிய எதிரியா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் உன் பேர்ல ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணிருக்கேம்மா. ஏன் பேர்லையா? என்னப்பா விசேஷம்? ஹாப்பி பர்த்டேம்மா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த நாளையே மறந்துட்டல. மார்கழி மாசம் அஸ்வதி நட்சத்திரம். எனக்கு அது ஞாபகமே இல்லப்பா. நீங்களாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. தேங்க்யூ சோ மச். என்னால் அதையெல்லாம் மறக்க முடியுமாம்மா? உங்க அம்மா மகேஸ்வரியை மறக்கல. ஆனா கோயிலுக்கு அவ வரல, அவ்வளவுதான். அதுக்கு உன் மேல இருக்கிற கோபம் தான் காரணம். ஆமா, பாலுவுக்கு ஞாபகம் இல்லை?
பாலு டேட் ஆஃப் பர்த் தான் ஞாபகம் இருக்கும். ஆ, உன் குரல்லையே எனக்கு தெரியுதுமா. நீ என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாதம்மா. நீ எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் எனக்கு என்னைக்குமே நீ என் பொண்ணுதாம்மா. அப்புறம் ஒரு ஆளுக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, நான் கொடுக்குறேம்மா. இந்தா. ஹலோ. ஹலோ உமா, நான் தீபன் பேசுறேன். இன்னைக்கு உன் பர்த்டேன்னு அங்கிள் சொன்னதும் உன்னை கூப்பிட்டு விஷ் பண்ணணும்னு தோணுச்சு. தேங்க்யூ. அப்போ நான் வைக்கிறேன். பிஸியாக இருந்தால் கட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. உன்கிட்ட ஒரு சாரி சொல்லணும். ஹாஸ்பிட்டலில் நிற்கும் போது அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணணுன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் முக்கியமாக பாலகோபாலன் முன்னாடியே. உன் மனசை காயப்படுத்திருந்தா சாரி. நான் வேணா அவர்கிட்ட பேசுகிறேன். இட்ஸ் ஓகே. இந்த ஓகேக்கு நான் என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது? என்னோட அப்பாலஜிஸை நீ ஏற்றுக்கிட்டியா, இல்லை இன்னும் நீ என் மேலே கோவமாக தான் இருக்கியா? அது எப்படி இருந்தாலும் ஏன் மனசுக்குள்ள எந்த கோவமும் இல்லை, வருத்தமோ வெறுப்போ எதுவும் இல்லை. முன்னாடி இருந்துச்சு, ஆனால் அது உன் மேலே இருந்த அளவு கடந்த பிரியத்தால் ஏற்பட்டுச்சு. நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனல, அந்த கோவம் தான். எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. ஆமா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சில விஷயங்களை மறக்க முடியாதுல்ல. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், இனிமேலாவது என்னை நீ எதிரியா பார்க்காத. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்க, இல்லைன்னா வெல் விஷர். நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை தீபன். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ a very happy birthday. Thank you. ஆக்சுவலி என் பர்த்டேக்கு விஷ் பண்ண அப்பா கூப்பிட்டாரு. நீங்க எனக்கு விஷ் பண்ணீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு இன்னும் விஷ் பண்ணலன்னு சொன்னேன். கூப்பிட்டது அப்பா, ஆனா நன்றி சொல்றது தீபனுக்கு. இப்பெல்லாம் பொய் சொல்ல கூட ஆரம்பிச்சிட்டல. இதுல எந்த பொய்யும் இல்ல. அப்பா கூட தீபனும் வந்திருக்கான். அப்பா கிட்ட போனை வாங்கி விஷ் பண்ண, அவ்வளவுதான். ஒரு கர்ட்டஸிக்காக விஷ் பண்ணான். இப்ப வரைக்கும் எனக்கு விஷ் பண்ணோன்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லல்ல. அவனுக்கு தோணும். விஷ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, பார்க்கணும், பேசணும், நேர்ல பார்த்து gift கொடுக்கணும்னு கூட தோணும். காரணம், நீ அவனுக்கு ஒய்ஃபா வரணும்னு ஒரு டைம்ல ஆசைப்பட்டான்ல. பிடிச்ச பொண்ண பொண்டாட்டி ஆக்கணும்னு ஆசைப்படுறது அவ்வளவு பெரிய குத்தமா என்ன? எனக்கு அவனை பிடிக்கல, நான் வேணான்னு வந்துட்டேன். அதுல தீபனோட தப்பு என்ன இருக்கு? அவனை பத்தி பேசுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் எப்பவுமே அவனை எதிரியா தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு அவனை எதிரியா பாக்குறீங்க? சொல்ல போனா தீபன் தான் நம்மள எதிரியா பாக்கணுங்க. ஊரறிய கல்யாணம் நடக்க போனப்ப அதுக்கு முத நாள் நான் ஓடி வந்துட்டேன். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அவனுக்கு கால் பண்ணி சாரி கூட கேட்டதில்ல. உங்களுக்கு தெரியுமா பாலு, அந்த அவமானத்தினால அவன் இன்னைக்கு வரைக்கும் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. என்னால தானே அவனோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு. நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் தீபன் என்கிட்ட என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டா என்ன பாருன்னு அந்த தீபன் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவனை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போதும், நிறுத்து. போன்ல 4 வார்த்தை பேசுனதுமே அவன் மனசுல இடம் பிடிச்சிட்டான்ல. இதுக்காக தான் நான் உன்கிட்ட முதல்லயே சொன்னேன், ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத. அவனுக்கு இதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நாம என்னதான் சண்டை போட்டாலும் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அதை மறக்காம இருந்தா சரி. என்னாச்சு? 2 பேரும் ஏதோ ரகசியமா பேசிட்டு இருந்தீங்க போல. 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ரகசியம் அப்படின்னா
என்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன நீ அப்படி சொல்லிட்ட? பாலு உன்னோட கொலீக் தானே? ஆமா, கூட வேலை செய்யறவரு என் ஃப்ரெண்டும் தான். ஆனா அவர் மனசுல இருக்க விஷயம் எல்லாம் உங்ககிட்ட தான் சொல்லுவாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும்ல. இவர் ஒய்ஃப் உமாவுக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானா, தீபன் தான். தீபனா? அவன் எப்படி உமாக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? அதைத்தான் பாலுவும் கேக்குறான். தீபன் உமாவுக்கு கால் பண்ணானா பர்த்டே விஷ் பண்ண. அந்த ஆள் இதுக்கு இதெல்லாம் பண்றான். இனிமே எனக்கு கால் பண்ணாதுன்னு அவ சொல்லலையா? இல்ல, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவ என்னமோ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்கற மாதிரியே எனக்கு தோணுது. என்ன இடம்? ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆள் என்ன பேசினான்னு நானும் தானே கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவன் இப்பவும் அவன் நினைப்பாவே தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. அவனுக்கு அந்த நினைப்பு அப்பவே இருந்தது தானே. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து தீபனை எனக்கு தெரியும். ஆக்சுவலா உமா தீபனை திரும்பி கூட பார்க்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இப்ப எதுக்காக ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கான்னு தான் பாலு கேக்குறான். பெரிய லெவல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அது சரி, அவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே தீபனை வேண்டான்னு சொல்லிதானே உமா உன் கூட வந்தா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் யோசிக்கிற? என்ன பாலு, தீபனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா உமா உன்னை விட்டு போயிடுவான்னு உனக்கு பயமா இருக்கா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.